friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chilli prawns எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம appetizer-ஆவும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா fried rice அந்த மாதிரி பட்டதுக்கு side dish-ஆவும் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். அதோட காம்பினேஷன் வந்து அட்டகாசமா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம prawns-ஐ marinate பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு 350 கிராம் போல prawns எடுத்துர்க்கேன். அதை கழுவி சுத்தம் பண்ணி நடுவுல நரம்பு மாதிரி ஒன்னு இருக்கும்ல அதையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா இந்த ப்ரான்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை, அதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு நம்ம இந்த ப்ரான்ஸோட ஃபஸ்ட் வந்து இதை கோட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் கலந்து வச்சிட்டோம்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரான்ஸ்க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு பொரிச்சிட வேண்டியது தான். ப்ரான்ஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு ஃபுல்லாக குக் ஆகி வந்துடும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரான்ஸ் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே பொரிச்சதும் நம்ம இதை வந்து சும்மாவே சாப்பிட்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து வெங்காயம், கேப்சிகம் எல்லாத்துலேயும் நம்மளோட ப்ரான்ஸை புரட்டி எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ப்ரான்ஸ் பொரிச்சோம்ல அதே எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குன இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்குன பூண்டு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாய், அதை 2 உடச்சி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் வெங்காயத்தாளை இருக்கும்ல அதோட கீழ் பக்கம் மட்டும் அந்த தண்டை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த வெங்காயத்தாளை இல்லைன்னா நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குடை மிளகாய் சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 3 கலர் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம பச்சை கலர் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், நான் 3 கலரும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வினீகர், அப்படி இல்லைனா நான் வந்து எலுமிச்சை பழத்தோட சாறு வச்சுருக்கேன், அதில் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதிலவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை போட்டுட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டாலும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மஞ்சூரியன் டச் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ரொம்ப கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன், சோள மாவு. அது கூட ஒரு 1/4 கப் போல், 1/4லேருந்து 1/2 கப்புக்குள்ளே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கோங்க. இல்லை நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சில்லி ப்ரான்ஸுங்கிறதுனால கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இந்த சாஸ்லேயே நிறைய உப்பு இருக்கும். அதனால் வந்து நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அப்படி நம்ம வந்து சூடு பண்ணும்போது அழகாக கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்காகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சோள மாவு தண்ணி சேர்க்கும் போது அந்த சாஸ்லாம் வந்து இந்த ப்ரான்ஸோட வந்து நல்லா பைண்ட் ஆகும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்படி எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே அப்படியே சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே அந்த சாஸ்லாம் நல்லா பைண்ட் ஆகி அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன்னு வெங்காயத்தாளை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சில்லி ப்ரான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து கடைசி அந்த சோள மாவு தண்ணி சேர்த்து நம்ம லைட்டாக ஒரு புரட்டி எடுக்கும்போது அந்த சாஸ்லாம் நல்லா கோட் ஆகும், ஒரு சின்ன மஞ்சூரியன் டச்சோடு இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பயங்கர சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த குடை மிளகாய் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாஸில் சேர்ந்து வரும்போது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.